சரி, ஓகே. ஆஹ் சரி. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ரிவர்ஸ் பிக்சர். நீ ரொம்ப சீக்கிரமாவே மேட்ச் வருது. ஒரு ரொம்ப சின்ன கேப்ல வந்துருச்சு மேட்ச் திரும்ப. ம், முன்னாடி பச்சை ஜெர்சி போட்டு ஆடணும். இந்த தடவை வந்து மேட்ச் வந்து நேத்திக்கு அதே இப்போ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம்ல, இந்த 265 வந்து சேஸ் சேஸ் ம், பண்ணப்பட்ட கிரவுண்ட்ல தான் திரும்ப ஆட போறாங்க. ம், ஆஹ் பயமா தான் இருக்கு, பவுலர்ஸ் எல்லாம் எப்படி போட போறாங்க அப்படின்னு. திரும்ப வந்து ம், ஆர்சிபி வந்து பஞ்சாப் கைண்ட் ஆஃப் ஒரு பேட்டிங் லைனப் தான் வச்சிருக்காங்க. அந்த அடி அடிக்கக்கூடிய ஒரு டீம் தான். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இதை ரியலைஸ் பண்ணி பிச்சை ஏதாவது உடச்சு விட்டு எனக்கு ஒரு நல்ல கேம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா ரெண்டு டீம்லயும் வந்து லைக் குவாலிட்டியான பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. கம்பேர் டு டிசி, ஆர்சிபில கொஞ்சம் ஸ்லாக் பண்ண தான் செய்வாங்க. பட் இந்த விஷயத்துல வந்து ஒருத்தர் கேன் பி லைக் ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னாக்க, பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்னாக்க விராட் கோலி தான் நான் திரும்ப ஃபீல் பண்றேன். மேபி அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியை ஆர்சிபி லைனப்ல கொடுக்கணும்னா, சேம் வே வந்து கேஎல் ராகுல் வந்து திரும்ப ஒரு மாஸ்டர் கிளாஸ் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ குயிக்கா பார்ப்போம். சொல்லுங்க, உங்களோட இது சொல்லுங்க, என்ன தோணுது? வாட்ஸ் இன் டு திஸ் கேம்? அதான் எனக்கு வந்து ஒன்றுதான் ஆர்சிபி மிஸ் வில் ஃபால் ஃபார் திஸ் மேட்ச். இதுலி வந்து இன்னும் சரியாகலன்னாங்க. ஸோ ம். வந்து இந்த மேட்சும் பெட்டல வந்து ஓப்பனிங் விளாடுறீங்களா இல்லை ஒன் டவுன் விளாடுறீங்களா? அதான் எனக்கு டவுட். ஏன்னா பெட்டல வந்து ஒன் டவுன் விளாண்டா கூட ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும்னு ஐ கெஸ். பிகாஸ் படிக்கல் வந்து ஆல்ரெடி வந்து டாப் ஆர்டர்ல விளையாடி இருக்கான். ஸோ வந்து ஹி நல்ல கேன் கொஸ்டின். நல்ல பிளே. கொஸ்டின். நீ படிக்கல் கோலியை ஓபன் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குற. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஐ ஒன்ட் சேஞ்ச் த லைனப். நான் படிக்கல் ஒன் டவுன்ல தான் நான் வைப்பேன் திரும்ப. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு வந்து ஹார்டா போகக்கூடிய பிளேயர்னாக படிக்கல் அண்ட் பெத்தல் நடுவில் பார்த்தீங்கன்னா, பெத்தல் தான் நல்லா ஃபாஸ்டர் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவான். சப்போஸ் உனக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த கேம் வந்துட்டு உனக்கு படிக்கலுக்கு படலை அப்படின்னாக்க, ஆரம்பத்திலே என்னோட அந்த பவர் பிளே ஓவர்ஸ் வில் பி அஃபெக்டட். ஸோ இல்ல, எனக்கு எனக்கு தெரிஞ்சு அதுல ஒர்க் டவுட்டே ஆகும். இல்லை. எனக்கும் பெத்தால் தான். ம். ஓப்பனிங் பெத்தால் தான். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஐ ஃபார்முலா ஒன்ட் மாத்தாங்க. சேஞ்ச். ப- ப- படிக்கலும் வந்து லைக் ஒன் டவுன்ல நல்லா செட்டில் ஆயிருக்கான். ஸோ செட்டில் அவனே ஆயிருக்கு. சேஞ்ச் பண்ணாங்க. ம். வேற எதுவும் இல்ல. வேற ஸோ வந்து சரி. ஆக்சுவலி ஆர்சிபி டிசி சை லைனப் வந்து ஒரு இது ஒரு கம்போஸ்டா ஒரு எல்லாமே கரெக்டா இருக்கிற லைனப். அவங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணணும் பிளான்ல. என்ன இன் ஆல் ஒன்னே ஒண்ணு. ஆனஸ்டி ரெண்டு சைடுமே ஆக்சுவலி செட்டில்டு யூனிட்ஸ் தான். டிசி இஸ் நாட் ஆமா. வின்னிங் கேம்ஸ், அவ்வளவுதான் எனக்கு தோணுது. ஆஹா, டிசி நாட் வின்னிங் கேம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் வந்து சூட்டபிளா இல்லை. லைக் இந்த மாதிரி டெல்லி கிரவுண்ட்ல வந்து பொட்டி கிரவுண்ட்ல வந்து அவங்க வந்து ஒரு பிளாட் பிச்சு கொடுத்தாங்கன்னா அவங்க எவ்வளவு அஃபெக்ட் ஆவாங்கன்னு நம்ம முன்னாடியே நம்ம பேசிக்கணும். நான் வந்து ம். அன்னைக்கே சொன்னேன், பஞ்சாபுக்கு ஏ வந்து இல்ல, பிளாட் பிச் ஸ்லோ என்ன பிச் கேட்டா, கொடுக்கணும். நீ நீ பஞ்சாப் கேமுக்காக நீ ஸ்லோ பிச் சொன்ன. பட் என்ன ஆமா. கேட்டனாக்கா, அந்த பிளாட் பிச் வாஸ் நாட் த மெயின் ரீசன் டிசி லாஸ்ட். ஆக்சுவலி லாஸ்ட் கேம் ஏன் ஏன் எடுத்துக்கிட்டீங்க. அதுவும் இல்ல, ரீசன் இட் தான். வாஸ் தி ஏன்னா இட் அந்த வாஸ் தி ரீசனால. ஏன்னா இல்ல வந்து இல்ல, நான் ஏன் அப்படின்றத பஞ்சாப்ல சொல்றேன்னா, ஆ, நான் ஏன் சொல்றேன்னா பஞ்சாப்ல நிறைய ஸ்லாகர்ஸ் தான் இருக்காங்க. லைக் நின்று விளையாடுற மாதிரி பொறுமையா விளையாடுற மாதிரி அந்த பிளேயர்ஸ் இல்ல. இப்ப ம், வந்து இந்த பிசி லைனப்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒன் டெஸ்ட் பிளேயர்ஸ். லைக் ராகுல், ஆஹ் ம். இவன் ரிஸ்வி, எல்லாருமே. நிஷாங்கா, ஃபர்ஸ்ட் எல்லாருமே எல்லாருமே என்ன ஒரு மெரிட் நிதிஷ் ஆஃப் த ராணா. பால் ஆர்டர் பிளேயர்ஸ் தான். நிதிஷ் ராணா, நான் என்ன எல்லாருமே. சொல்ல வரேன் அப்படின்னா, இவங்க வந்து நீ ஸ்லோ பிச் கொடுக்கலாம், அது ஒன் ஆஃப் த ஃபார்முலா உனக்கு. பட் வந்து நீ அந்த 265 வந்து எனி கிரவுண்ட் நீ டிஃபெண்ட் பண்ணணும்டா. லைக் எனி அது கிவன் டே கரெக்ட் நீ தான். டிஃபெண்ட் பண்ணணும். அது கரெக்ட் தான். ஆ, ஆனா வந்து லைக் பட் ஸ்டில் ஆஸ் அ இதுவும் ஒரு ரீசன். ஸ்ட்ராட்டஜி கோயிங் இன்டு த டோர்னமெண்ட் வந்து ம். ஆஹ், எனக்கு தெரிஞ்சு இவன் கால் பண்றான்டா. கோயிங் இன்டு டோர்னமெண்ட் வந்து ஸ்லோயர் சைடு பிச் தான் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணும் கண்டிப்பா. ம். ஆமா, ஏன்னா வந்து ரெண்டு வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சுக்கிட்டு அவன் ஸ்லோ பிச் வந்து கொடுக்காம இந்த மாதிரி பிளாட் பிச் கொடுத்தாங்கன்னா அவங்க மேலேயே மாட்டிக்கிறதுக்கு அவங்க சான்ஸ் கண்ணாடி இருக்கு. போட்டுக்கிற நீ மாதிரி. ஸ்லோ பிச் கொடுத்தாலுமே எனக்கு தெரிஞ்சு 200 வந்துரும்டா கேரண்டீடா, அந்த ஸ்டேடியம் ஆ, சைஸை ஆமா. பார்த்தோன்னே எனக்கு ஓகே. தெரிஞ்சு. ஆமா. நான் சொல்றேன் as a லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து நீ எப்போதுமே அந்த கிரவுண்ட்ல விளாண்டா இதுதான் உன்னோட ம், ஸ்ட்ரென்த்துக்கு நீ விளாடணும்னு தோணும். சிஎஸ்கே எப்படி அவன் ம், ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி விளாண்டோனோ அந்த ம். மாதிரி இவங்களும் அந்த ஸ்ட்ரென்த்துக்கு விளாடணும்னு உனக்கு தோணும். கொஞ்சம் டீசென்ட் கிரவுண்ட் டைமென்ஷன்ஸ் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது சின்ன சுவாமியோட குட்டியா இருக்கிற ஒரு கிரவுண்ட் நான் இப்பதான்டா பாக்குறேன். ஆர்சிபி இத்தனை வருஷம் கப்படிக்காம இருந்ததுக்கு காரணமே அந்த செவரு தான். அந்த செவரையே இப்பதான் முறியடிச்சு கொஞ்சம் ஏதோ பண்ணிருக்காங்க. பார்த்தாக்கா இப்போ நான் தான்டா சின்ன சின்ன சாமி அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வரான். ஆமா. ஆனா அந்த அளவுக்கு சின்னது இல்லைன்னு நினைக்கிறேன். அதை விட பெருசு நினைக்கிறேன் சின்ன ஆஹா, சுவாமியோட. இல்ல இல்லடா, இல்ல சின்னதுதான். டைமென்ஷன்ஸ் 53 மீட்டர்லாம் சிக்ஸ் போகுதுப்பா.
ஆமா அது வந்து பின்னாடி தான்டா 53 மீட்டர் இல்ல இல்ல அரக்கை ஃப்ரண்ட்ல சட்டையோட இல்ல. குட்டி பின்னாடினாலுமே ராஜ பாலாஜி பாசையில சொல்லணும்னா நீ என்னது? இல்ல அரக்கை சட்டையோட சைஸ் குட்டிரா அந்த மாதிரி இருந்துச்சுடா. இல்ல ரொம்ப சின்னதா இருக்கும். டெல்லி கிரவுண்ட்லாம் ரொம்ப சின்னதா இருக்கும். அந்த கிரவுண்ட இல்ல வந்து நீங்க வந்து கிரிக்கெட் மேட்ச் நடத்ததே வந்து ஒரு இது மாதிரி நினைக்கிறேன். இல்ல எனக்கு ஒரு தெரிஞ்சு கொஞ்சம் தப்புன்னு இந்த நினைக்கிறேன். 2024 டிசி சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா பண்ட் உனக்கு அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு காட்டியிருப்பான். இந்த கிரவுண்டை நான் எதுவுமே பண்ண முடியாது, ஸோ நான் எப்பயுமே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி ஐ ஹேவ் டு கோ டில் ஒரு 240 250 வந்து நான் ஹார்டா போயிட்டு அடிச்சுட்டு ஐம் கோயிங் டு ஒப்பேத்த போறேன். போலிங் போட்டு ஏதோ 10 ரன் 15 ரன்ல ஜெயிச்சாலும் நான் டிஃபெண்ட் பண்ணிடலாம் அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வச்சு. இதுதான் ஒரு ஃபார்முலாவா விளையாடி இருக்காங்க டிசி அந்த டயத்துல இந்த அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல ஆடும்போது. அந்த ஃபார்முலாவை வந்து மிஸ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. லாஸ்ட் கேம் நீ மிஸ் பண்ணதுக்கு ஓகே, உனக்கு ஹார்ட் லக் எல்லாமே இருந்துச்சு, கொஞ்சம் லக்கும் இல்ல அவங்களுக்கு. இங்கிரியை மிஸ் பண்ணாலுமே நீ ஒரு 265 டிஃபெண்ட் பண்ணாம விடுறது உன்னோட ஒரு பிளண்டர் தான். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா அது ஒரு ஃபார்முலா தான். எனக்கு தெரிஞ்சு நீ இந்த பிக்சர் தான் கண்டினியூ பண்ண போறேன்னா இதுதான் உன்னோட ஃபார்முலா இருக்கணும். ஆல்வேஸ் யூ ஷுட் பேட் ஃபர்ஸ்ட், ஹேவ் த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் அண்ட் ட்ரை டு டிஃபெண்ட் திஸ் டோட்டல். இதுதான் என்னோட ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, ஒர்க்கும் ஆயிருக்கு டிசிக்கு இந்த பாஸ்ட். நம்ம இந்த மேட்சோட ஸ்பெஷாலிட்டி எப்படின்னா, போன தடவை இந்த இந்த பிக்சர் இருக்கும்போது லிட்டரலா டிசி வந்து இதே ஒரு செட்டப்ல தான் வந்தாங்க. அதாவது வந்து இதே ஒரு என்ன ரன்ல தான் வந்துட்டு இருந்தாங்க. அதாவது கண்டிப்பா மஸ்ட் வின் அகைன்ஸ்ட் ஆர்சிபி. அகைன்ஸ்ட் குட் சைடு வந்து கண்டிப்பா நீங்க ஜெயிச்சாகணும்னு. இப்போ இன்னைக்கு ரிவர்ஸ் பிக்சர்ல வரும்போது அதே மாதிரிதான் மறுபடியும் இவங்க ஜெயிச்சாகணும். இல்லைன்னா வந்து அந்த டாப் 5ல இருந்து போறது கஷ்டமா இருக்கும். கீழே பாட்டம் 5 வந்துருவாங்க. ஆமா இப்பயே செவன்த்ல ஸோ இருக்காங்க, லாஸ்ட் செவன்த்ல இருக்காங்க. இப்போ நீ என்ன நினைச்ச? இல்ல டேபிள் இந்த பார்க்கலையா லாங் நீ? ரன். ஓகே. ஓகே, நீ இப்ப பினிஷிங் ஆமா சொல்ற, பினிஷ் பண்றதுக்கு. லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் பிக்சர்ல வந்து கேஎல் ராகுல் வந்து அவங்க ஹோம் டவுன்ல போய் அவன் அடிச்சான். இந்த டைம் வந்து விராட் கோலி அவன் ஹோம் டவுன்ல வந்து அடிப்பானா? அதான் கேள்வி. ஆமா, நல்ல எனக்கு ஒரு தெரிஞ்ச கேள்விதான். வரைக்கும் நான் வந்து ஒரு தினேஷ் கார்த்திகாவோ இல்ல ஆண்டி பிளாராவோ இருந்தேன்னா நான் போயிட்டு டைரக்டா கோலி கிட்ட வந்துட்டு காலில் விழுந்து சொல்லுவேன், ஐயா தயவு செஞ்சு ஒரு எண்டை பிடிச்சி ஆடிரியா இன்னைக்கு மேட்ச் மட்டும். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். நீ அடுத்து வரப்போற மேட்ச் எனக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம், ஜிடி மேட்ச் அதெல்லாம் கூட. ஆனா தயவு செஞ்சு இன்னைக்கு மேட்ச் நீ அடிச்சு கொடுத்துரு. நீ அடிக்காட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் க்ளோஸா போறதுக்கான சான்ஸ் இருக்கு. நமக்கு தேவையில்லாம ஒரு 2 பாயிண்ட் கையில வரது போறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ தயவு செஞ்சு அடிச்சு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்டுருவேன். ரெண்டாவது என்னன்னா, உனக்கு நியூஸ் என்னன்னா இங்கிடி இருக்க போறதுல லாஸ்ட் மேட்ச் இன்ஜூர் ஆயிட்டாரு. மிச்சல் ஸ்டார்க்கும் உனக்கு வந்து நெக்ஸ்ட் மேட்ச் தான் ஜாயின் பண்றான்னு வருது. சோ வந்து ஒரு ஒரு பவுலரே வீக் அவுட் ஆகுது இந்த இதுல. ரெண்டாவது லோ சமீரா ஆன் கான்பிடன்ஸ், லோ ஆன் கான்பிடன்ஸ் சமீரா வந்து எல்லாருமே. ரிப்ளேஸ் பண்ணிருப்பான். அமீரை ஆமா. ரீப்ளேஸ் ஸோ பண்ணலாம். நெகட்டிவ்ஸ், ஒரு அதே ரொம்ப நெகட்டிவ்ஸ் ஒரு நம்ம லிஸ்ட் பண்ணோம்னா வந்து நீ நிறைய சொல்ற மாதிரி வந்து டெல்லி சைடுல இருக்கு. மிச்சில் ஸ்டார்க் இன்னும் வரல. இங்கிடி இன்ஜுரி. இந்த லோ ரன்ல வராங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து கேஎல் ராகுலும் ஆல்ரெடி போன மேட்ச் 150 அடிச்சான். ஸோ டயர்ட்ல தான் இருப்பான் உடனே அடுத்த மேட்ச் விளையாடுறதுக்கு. அதுவுமே ஒரு ஆமா ஃபேக்டர், முக்கியமான ஃபேக்டர். ஸோ ஒரு கேஎல் அடிச்சும் ராகுலும் ஃபுல்லா. பத்தலைன்ற அந்த ஒரு டைலமாலேயே இன்னும் இருக்க சான்ஸ் இருக்கு, எவ்வளவு ஒரு வின்னிங் ஸ்கோரா இருக்கும் அப்படின்றது அந்த இது. ஆமா. அதான் அதான் வந்து பிச்சு உடச்சா கரெக்டா இருக்கும் சீரியஸா. ஏன்னா இல்ல, ஏன்னா இருக்கிற வந்து வந்து ஆனா இந்த மேட்ச் கஷ்டம்னு நினைக்கிறேன் சகிப் சார். ஏன்னா வந்து குட் ஸ்பின் ஹிட்டர்ஸ் இருக்காங்க இந்த சைட்ல. ஸ்பின் ஹிட்டர்ஸ், அவங்க ஸ்பின் ஹிட்டர்ஸா இருந்தாலுமே அவங்க வந்து பிராக்டிஸ்ல தான் அந்த ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க மோஸ்ட்லி பார்த்தப்ப. அவங்க இந்த மாதிரி ட்ரிக்கியான பிச்ல வந்து ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணி நான் பார்த்தல. அட்டாக் பண்ணாலுமே கண்டிப்பா இல்லடா, அவுட் ஆயிடுவாங்க. ரஜத் பாட்டிதார் வாட் எவர் த பிச் இட் இஸ், ஹி ஹஸ் பேட் ஸ்பின்னர்ஸ். ஈவன் ஈடன் கார்டன்ஸ்ல போயிட்டு சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி டேக் டவுன் பண்ணாங்க. அவனுக்கு அந்த டேர்னிங் ட்ராக் கொடுத்தோம். சோ எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ பிச்சை உடைக்கிறத விட என்ன கேட்டாக்க பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இஸ் நீ பேட் ஃபர்ஸ்ட். ஆர்சிபி பெரிய டார்கெட் போட்டனா கோலியை வந்துட்டு நீ ஒரே ஒரு தான்டா, நான் திரும்ப சொல்றேன், நீ வந்து ஆர்சிபிய ஜெயிக்கணும் அப்படின்னாக்க கோலி விக்கெட் எடுக்கணும், சரியா? பெரிய சேஸ் நீ ஆட்டோமேட்டிக்கா பெரிய நம்பர் போடுற அப்படின்னா கோலி ஆட்டோமேட்டிக்கா அவனோட கியரை மாத்தி அடிக்க போவான். கியரை மாத்தி அடிக்க போகும்போது ஏர்லியான் நீ கோலி விக்கெட் எடுக்கலாம். இந்த மாதிரியான பெரிய சேஸ்ல விராட் கோலி மாதிரியான ஒரு பிளேயர் உனக்கு கடைசி வரைக்கும் ஆட போறது இல்லைன்னா நீ அங்கேயே மேட்ச் ஜெயிச்சிட்ட. இதுதான் வந்து ஒரு மேட்ச் வந்து லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா எஸ்ஆர்எச் வில் பி டூயிங் அகைன்ஸ்ட் ஆர்சிபி ராஜீவ் காந்தி ஸ்டேடியம்ல. they will post some 230 something. கோலி didn't have an option to anchor the innings. அங்க டைரக்டா அடிக்க போவான். some 20 ball 45 odd something அடிப்பான். 180 strike rate something அடிப்பான். அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் வரவன் எல்லாம் சுத்துவாங்க. ஆர்சிபி வில் பி ஆல் அவுட் ஃபார் 189.
ம் தட்ஸ் த ஒன்லி கேம் ஆர்சிபி லாஸ்ட் வைல் சேசிங் லாஸ்ட் ம் 2 சீசன்ஸ்ல. ஓகேவா? சோ எனக்கு தெரிஞ்சு நீ பிச்சை உடைக்கிற ஆப்ஷனோட பேட் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் கேம் மாதிரி சூப்பரா பேட் பண்ணு. எனக்கு தெரிஞ்சு பேக் இயர் bowling, பேட் டே அட் ஃபீல்டிங், அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு. மிச்சப்படி ஆமா யூ ஆக்சுவலி ஹேட் வந்து சான்சஸ். டிசி வந்து எப்படி ஜெயிக்கலாம்னு யோசிச்சா ஒண்ணு நீ சொன்ன மாதிரி பேக்யர் bowling மறுபடியும் வந்து சரி அந்த 260 மறந்துரு. முகேஷ் குமார் வந்து நல்லா போட்டிருக்கான், நட்ராஜன் நல்லா போடுவான், அண்ட் 2 ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுவாங்க. ஓகே எங்கிடி வந்து நெகட்டிவ் தான், ஆனா வந்து பரவாயில்ல. நம்ம வந்து துஸ்மந்தா சமீரா வந்து எப்படி கோப் அப் பண்ணி விளையாட வைக்கிறது, நம்ம பிளான்ஸுக்கு விளையாட வைக்கிறதுன்னு அதை யோசிச்சு பேக் பண்ணி விளையாண்டாலே வந்து ஓகே ரொம்ப கஷ்டம் தான் ஆர்சிபி ஜெயிக்கிறது. ஆனா இதுதான் வந்து இதா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த டீமுக்கு மெயினா தேவை கான்பிடன்ஸ் தான். நீ எந்த வரது ஒரு ஒரு 2 நாள் ஸ்ட்ராட்டஜி. பிரேக்ல வர, 2 நாள் பிரேக்ல வரும்போது, 2 நாள் கூட இல்ல, சாட்டர்டே நேத்தி விளையாடி இருக்க, நீ சண்டே ஒரு நாள் பிரேக், நாளைக்கு திரும்ப கேம் உனக்கு. ஓகேவா? ஒன் டே ம் பிரேக்ல நீ மொத்த பிச்சி மாத்தி விடுற அப்படின்னாக்க, யூ டோன்ட் நோ ஹவு கேஎல் ராகுல் இஸ் கேரண்டி டு பேட் 100% அந்த இதுல. அவனுக்கே ஆல்ரெடி மைண்ட்ல ம் பிளே ஆயிட்டு இருக்கு அவ்வளவு அடிச்சுட்டு. நிதிஷ் ராணா எந்த அளவுக்கு டேர்னிங் ட்ராக்ஸ் உனக்கு ஆடி கொடுக்க போறான் அப்படின்றது தெரியாது. ம் சோ இப்படி இருக்கும்போது மிச்ச பேட்டர்ஸும் உனக்கு ஒழுங்கா ஆடல இதுக்கு முன்னாடி. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், டேவிட் மில்லர் ஆடுறாங்க மிடில் ஆர்டர்ல. பட் வந்து இந்த ஏர்லி ஆமா கொலாப்ஸ் வந்து ரெகுலரா நடந்திருக்கு உனக்கு டெல்லி பேட்டிங் ஆடும்போது. ஆமா ஆமா. சோ என்ன கேட்டாக்க நான் இந்த கேமுக்கு உடைக்க மாட்டேன். இந்த கேமுக்கு மை பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மூவ் வந்து இது. பட் செகப்பு சாத்தான் சொல்றதும் மேபி ஒர்க் ஆகலாம். பட் ஐ டிஃபர், இந்த வேலை இதுதான் ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜியா ஆனா வந்து இருக்குமோ இதே அப்படின்னு. விக்கெட்டுன்னு வச்சுக்கவேன், ம். ஆர்சிபிக்கு எல்லாம் இது வந்து ஏதோ ஒரு ஃபீஸ்ட் கொடுத்த மாதிரி தான். ஆமா இல்ல அடி இல்ல, கண்டிப்பா எல்லா ஒரு இடத்துமே அவங்க ஒரு டிக்கெட்ஸ் டூ நான் சிக்ஸ்டி ஒண்ணு கண்டிப்பா சொல்லவா? அடிச்சு வாங்கி வரும். உள்ள போய் நீ ஃபீஸ்ட்னு டிக்கெட் சொல்றத வாங்கி விட உள்ள ம் இன்னொரு விஷயம் நீங்களா அப்சர்வ் பண்ணீங்களா தெரியல, ரஜத் பட்டிதார் கடைசி 2 மேட்ச் அடிக்கல உனக்கு. ம் டெல்லி கேமும் அது அடிக்கல, வந்து காஸ் ஜிடி ஆஃப் கேமும் கன்சர்னா அடிக்கல. தெரியல. லைக் ஏதாவது என்ன ஆச்சுன்னு தெரியல. லைக் எல்லாரும் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டோமா அப்படின்றதுனால தெரியல, ரஜத் பட்டிதார் மேல இந்த ஒரு லைக் லைட் ஃபாலோ ஆனதுனாலன்னு தெரியல. அதெல்லாம் பட் வந்து அதெல்லாம் அது வந்து அவன் மைண்ட்ல ஆமா இருக்கான்னு ஆமா தோணுது, ஏன்னா அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த ஆமா மாதிரிதான் ஆமா. ஆடிட்டு இருக்கான். பட் என்ன கேட்டாக்க அந்த ஏன்னா லாஸ்ட் பிச்லயும் கொஞ்சம் மேட்ச் அசிஸ்டன்ஸ் இருந்துச்சுடா அவனுக்கு. அகமதாபாத்லயும் சரி, டேக் இட் சின்னசாமி, 2 இடத்துலயும் நீ அந்த ஸ்லாகிங் ஏய் பண்ண இல்லடா, முடியாது. போன மேட்ச் ஒரு மேட்ச் தான் அடிக்கல, அது முதல் மேட்ச் அவன் தான் அடிச்சான் அகேன்ஸ்ட் டிசி டிசி கேம் அடிக்கல. டிசி தான். அவன் தான் அடிச்சான், அவன் தான் 9 ரன்ஸ்ல அடிச்சானா? அவுட், 9 ரன்ஸ் அவுட்ரா, டிசி கேம் அடிக்கலடா ஓ அவன். ஓகே ஓகே, ஆமா ஆமா அடிக்கல, அது வேற மேட்ச். ம் ம் ம். சோ எனக்கு இது எனக்கு வந்து தெரிஞ்ச காஸ் ஆஃப் வரைக்கும். கன்சர்னா தெரியல. ம், என்னடா? எனக்கு காஸ் ஆஃப் கன்சர்னா தெரியல. ஒரு கன்சர்னாவே நான் பார்க்கல. ஏன்னா பார்க்கல. லாஸ்ட் ஆமா. மேட்ச் மேட்ச் ஆமா லாஸ்ட் மேட்ச் மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் சரி 100 ஏத்தணும்னு சொல்லி அடிக்கிறது தான் அவுட் ஆனா தவிர ம் சரி எனக்கு வந்து தயக்கமா இருக்கு அப்படி அவுட் ஆகல. ஸோ வந்து நோ இஷ்யூஸ் ரஜத். நான் ஆமா ஆக்சுவலி இன்னொரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்து நினைக்கிறேன். நீ நீ நிறைய பேர் அப்சர்வ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. ஆர்சிபி வந்து லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டேன்னா, இந்த ஸ்டார்டிங்ல வந்து ரஜத் பட்டிதார் didn't play up to his mark. எல்லா கேம்ஸும் கொஞ்சம் மோஸ்ட்லி ஃபெயில் ஆனான். ஓகேவா? இந்த முதல் 7 கேம்ல 4 கேம் தான் ஜெயிப்பாங்க ஆர்சிபி. உனக்கு 3 கேம் சின்னசாமியில தோத்துருவாங்க. அந்த டயத்துல வந்து கோலியோட ஃபெயிலியரும் இருந்துச்சு. கோலியோட ஃபெயிலியர்னு சொல்றத விட கோலி அடிக்காம இருந்துச்சு. பட் அந்த 4 கேம் ஜெயிச்ச கேம்ஸ்ல வந்து கோலி அவுட் பிளேட் த ஆப்போனன்ட்ஸ். அதனால லைக் யூ டென்ட் சி ரஜத் பட்டிதார் லாஸ்ட் சீசன் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்ல. ஆனா ஃபார்ம் டுவர்ட்ஸ் தி எண்ட் கொண்டு வந்தான் அவனுக்கு, அந்த பிளே ஆஃப்ஸ் நெருங்குற ஸ்டேஜ்ல. அது அவன் கொண்டு வரது, அவன் அந்த ஃபார்மை கம்ப்ளீட் ஆல் த்ரூ த டோர்னமெண்ட் மெயின்டைன் பண்றது இந்த ஆர்சிபி லைனப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் நீ ம் ஆரம்பத்துல கோலி ஆரம்பிச்சு வச்சாலும் அந்த மிடில் ஓவர்ஸ்ல அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை ஆல் த்ரூ அவுட் கூட்டிட்டு போறதுன்னா எனக்கு ஃபீல் ஆறது வந்து ஜிதேஷ் சர்மா இப்போ உனக்கு அலாமிங் ஃபார்ம்ல இருக்கான், ஒன்னும் பெருசா அடிக்கல. ஓகேவா? சோ ரஜத் பட்டிதார் மேல அந்த ஒரு ஹெவி டிபெண்டன்சி இருக்கு. சிங்கப்பூர் இல்ல சித்தப்பா இல்ல ஆடுறாரு. ரஜத் தான். ஆ, இல்ல இல்ல ரஜத் சிங்கப்பூர் தான் சித்தப்பா வந்து ஆடுறாரு மேட்ச் ஜெயிச்சு கேம் ஆன் கொடுக்கும். கேம். சிங்கப்பூர் சித்தப்பாவும் ஆடுறாரு மிடில் ஆர்டர்ல உனக்கு. ம் ஆனா அவன் வந்து நீ மேல மிடில் ஆர்டர் யூஸ் பண்ற அப்படின்னாக்கா அந்த 30 ரனை கொடுத்துட்டானாக்கா உனக்கு பினிஷர் இல்ல கீழே. ம் எனக்கு வந்து நீ சொல்றது அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா வந்து இது ஒரு கன்சர்னா தெரியல. இப்போதைக்கு ஆல்ரெடி குட் ஃபார்ம்ல தான் இருக்க மாதிரி இருக்கு, ம். அதனால கன்சர்னா தெரியல. அதுதான் லைக் அந்த அந்த ஃபார்மை மட்டும் விட்டுறக்கூடாது. ஏன்னா இட்ஸ் லாங் ம் டோர்னமெண்ட், அவ்வளவுதான் நான் சொல்றேன். ம் ம். ஓகே ஓகே. ஓகே. அப்படியே மேட்ச் அப்ஸ் மேட்ச் போயிடலாம்னு நினைக்கிறேன். இது சொல்ல வந்தேன் மேட்ச் சகோதரர் அப்ஸ் சதா. போயிடுவோமா? ஆமா ரிசப்ஷன் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஆர்சிபி பேட்டிங் அண்ட் டிசி இஸ் bowling. It's going to be again Mukesh Kumar versus Mukesh Kumar, Ravi Varani versus
விராட் கோலி and பெட்கல். ம் அப்புறம் வந்து இன்னும் ஒரே ஒரு மேட்ச் என்னன்னா பட்டிடார் வர்சஸ் நக்சல். ம் எனக்கு என்னமோ இப்ப என்ன தோணுதுன்னா, போன மேட்ச் அந்த 260 அப்புறம் நல்லா அதே பிச் விளையாடுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதே பிச் விளையாண்டாங்கன்னா ஆல்ரெடி நல்லா யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் லைட்டா வந்து ஓப்பன் அப் ஆகுமோன்னு தோணுது பவுலர்ஸ்க்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ் குரூஷியலா இருப்பாங்க அகேன்ஸ்ட் ரஜத்தும் அதான் குரூஷியலா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதே பிச் ஆடினாக்கா உனக்கு ஒன் டே தான் கவர்ஸ்ல இருந்திருக்கு சரியா, பிச் ம் உடைய கூட சான்ஸ் இருக்கு பாதி கேம்ல. ஆமா ஆமா அதான் சொல்றேன். ம் ஏன்னா ஸோ மூணாவது அடுத்து கேம் ஆட இன்னொரு போற அதே பிச்ல. ஆமா. ஆல்ரெடி மும்பை கேம் ம் முடிஞ்சு, ரெண்டாவது இது திரும்ப இப்ப மூணாவது கேம் ஆட போற பிச் நடுவுல மாற கூட சான்ஸ் இருக்கு. ம் இப்ப And டிசி எனக்கு பேட்டிங் இன்னொரு இம்பார்ட்டன்டான என்ன தோணுது அப்படின்னா, ஹவு அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் ஆர் கோயிங் டு போல் அகேன்ஸ்ட் இது. பிகாஸ் உனக்கு பில் சால்ட்டுக்கு பதில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆட் ஆன் ஆயிருக்கான் திரும்ப இந்த மேட்ச்அப்ல. ம் ஆல்ரெடி நீ பயந்துருக்க, நிதிஷ் ராணாவை கொடுத்தெல்லாம் போட்டிருக்க. லாஸ்ட் கேம் நீ வந்து வேற வழி இல்லாம இன்ஜுரி இல்லாதனால நீங்க 2 பேர் 4 ஓவர் போட்டிருக்கீங்க. இந்த கேம் நீ திரும்ப ஃபெயில் பண்ணக்கூடாது, நீங்க 4 பேர் 4 ஓவர் போட்டே ஆகணும். அந்த இதுல ஆமாம். வாட்ச் ஸ்டெப் வச்சீங்கன்னா ஆர்சிபி ஆர் கோயிங் டு லைக் ஸ்ட்ரெயிட் அவே உன்னை வந்து பேக் லெக்ல போட்டுருவோம். அண்ட் ஆமா. ஒன் மோர் திங் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜேக்கப் பெத்தல் வந்து ஹி இஸ் கோயிங் டு பிளே குட் நாளைக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ பார்ப்போம். ம் ஸோ பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்னா பெத்தல் தான் எனக்கும். எனக்கு பெத்தல் தோணுது நாளைக்கு, பார்ப்போம். ஓகே, இந்த சைடு மேட்சப்ஸ் பார்த்தோம்னா வந்து ஏதாவது இருக்கா ஆல்ரெடி? தெரிஞ்சு when DC புவி is batting வர்சஸ் வந்து டிசி சுயா பேட்டிங் சர்மா ஆடுறப்ப வர்சஸ் இல்ல சுயா சர்மா வர்சஸ் இவன் மட்டும்தான் நிதிஷ் ராணா. ஓகே, எனக்கு நான் சொல்லுவேன் திரும்ப. எனக்கு தெரிஞ்சு ஹேசல்வுட்ட வந்து ரிவர்ஸ் பிக்சர்ல கேஎல் ராகுல் சூப்பரா அடிச்சான். ஸோ ஹவு ம் ஹேசல்வுட் இஸ் கோயிங் டு கம் பேக் அகைன்ஸ்ட் கேஎல் ராகுல், அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. ம் சேமே வந்து புவனேஸ்வர் குமாரை வந்து எப்படி ஆட போறாங்க. 3 விக்கெட் விட்டீங்க நீங்க பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் ம் பிக்சர்ல. ஸோ புவனேஸ்வர் குமாரை எப்படி நீங்க பிளான் அகைன்ஸ்ட் எப்படி அடிக்க போறீங்க அப்படின்னு. நிஷாங்கா வர்சஸ் புவனேஸ்வர் குமார் சும்மா நல்லா இருக்கும்னு தோணுது. ம் ஸோ அதுவும் நல்லா இருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து குணால் பாண்டியா வந்து லாஸ்ட் மேட்ச் அடி வாங்கிட்டு வரான். அவன் எப்படி இந்த மேட்ச் திரும்ப உள்ள வர போறான். சப்போஸ் உனக்கு ஃபிளாட் ட்ராக் கொடுக்குறானாக்க ஒரு ஸ்பின்னரா எப்படி போடலாம் அப்படின்றத காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு தோணுது குணால் பாண்டியா. காட்டுறதுக்கும் பாப்பா காட்டுறான்னா அடி வாங்குறான்னு பாப்போம். தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கிரிக்கெட்டர், ஒரு ஃபைட்டிங் கிரிக்கெட்டர் குணால் பாண்டியா. இப்ப 2 பாண்டியால பாத்தேனாக்க நிஜமா கம்ப்ளீட் கிரிக்கெட்டரா இருக்கிறது வந்து நான் குணால் பாண்டியா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றேன் இந்த ஐபிஎல் பொறுத்த மட்டும் பாத்தேன்னா. ம் ஒரு போலிங்லயும் இருக்கட்டும், பேட்டிங் லாஸ்ட் மேட்ச் இறங்கி கரெக்டா ஒரு நீட்டா பினிஷ் பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா ம் இருக்கட்டும், ஒரு கம்ப்ளீட் கிரிக்கெட்டரா தெரியறான் உனக்கு குணால் பாண்டியா. ம் குரூசியலா வந்துட்டு ஒரு ஒரு கேப்டனுக்கு தேவையான ஒரு மெட்டீரியலா இருக்கான் டீம்ல. அந்த விதத்துல நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு பாரு, ம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டான் அவனுக்கு. ஒரு தேவையான ஆமாமா எனக்கு கம்ப்ளீட் திடீர்னு பிளேயர் தான் இப்போதைக்கு. வேணும்னாக்க நான் குணால கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி. அவன் தான்டா மேன் ஆஃப் த ம் ஃபைனல் உனக்கு 2025ல. அதுல இருந்து லாஸ்ட் சீசன்ல இருந்தே ஒரு அண்டர் ரேட்டட் பை அப்படின்னு நான் சொல்லுவேன். 5.5 கோடிக்கு ஸ்டீல் தான் ஆக்சுவலி குணால் பாண்டியா மாதிரியான ஒரு அசெட்லாம் ஆர்சிபிக்கு. ம் ம் ஸோ ஓகே குவிக் ப்ரெடிக்ஷன்ஸ் வரலாமா? போயிடலாம், சொல்லுங்க. ம் ஸோ நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து ம், இந்த மேட்ச் ஆர்சிபி ஜெயிக்கும்னு தோணுது. அதுவும் ம், கம்ஃபர்டபுள் விக்டரியா இருக்கும்னு தோணுது. ஆல்ரெடி டயர்டா வேற இருப்பாங்க டிசி ம், பிளேயர்ஸ். ஸோ ம். ஆர்சிபி கம்ஃபர்டபுளா இந்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. அண்ட் கமிங் ஓகே. இந்த ரிவர்ஸ் ஃபிக்சர் வேற, அதுவும் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார்னு சொல்லலாம்னு தோணுது. ம், ஜேக்கப் பத்தல் நல்லா ஆடுவான்னு தோணுது. ம், அதுவும் இல்லாம பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் டிசி சைட்ல வந்து கேஎல் ராகுலும் நிதிஷ் ராணாவும் எப்படி ஆட போறாங்கன்னு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பார்க்கணும். ம். ஏன்னா ஆஃப்டர் தட் நாக் வந்து எப்படி ஆட போறாங்கன்னு தெரியல, ஓகே. டயரிங்கா இருப்பாங்க. ம். ம். எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் யாருன்னா எனக்கு வந்து கண்டிப்பா வந்து பிசி வந்து வெங்கி இங்கிலீஷ்காக மட்டும் விளையாடி ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கு எனக்கு தோணுது. ஏன்னா துணியாட்ட வந்து எல்லாருக்குமே வந்து டெவாஸ்டேட்டடா பிரேக் ஆகுதுடா. இருக்கும் எல்லாருமே. துங்கிங்கிடி இல்லாம டெவஸ்டேட்டடா இருக்காங்க சொல்றியா? ஆமா, ஓகே. டெவாஸ்டேட்டட் மீன்ஸ் லைக் அவன் அவன் வந்து அந்த இன்ஜூர் ஆனதை பார்த்து எல்லாருக்கும் அவனுக்காக ஏதாவது ஷாக்ல செய்யணும்னு இருக்காங்க. தோணி ஏதாவது வந்து ஒரு பிரில்லியண்டா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு ம். எனக்கு தோணுது. அந்த ஓகே. இந்த மேட்ச் வந்து லுங்கி கிரிக்காக வின் பண்ணி ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ டிசி ம். தான் உன்னோட ப்ரெடிக்ஷன் கூட ஜெயிக்க போறாங்களா? ஆமா, இது வந்து மென்டாலிட்டி வச்சு நான் டிசிங்கிறேன். ஓகே. ஓகே.
நான் 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 வந்து கஷ்டம்ன்றேன், அவன் வந்து கமிங் பேக் ஸ்ட்ராங்ன்றான். ஓகே, ஓகே, பவுன்ஸ் ரெண்டு பேக் ஸ்ட்ராங்கர் கான்ட்ரடிக்டிங்க. அப்படின்னு சொல்றான் நினைக்கிறேன். ஓகே, ஆமா, நீ என்ன சொல்ற? எனக்கு தெரிஞ்சு திரும்ப ஒரு க்ளோஸ் கேமா தான் இருக்கும். டாஸ் தான் டிசைட் பண்ணணும்னு தோணுது. ம் இஃப் ஐ எம் ஆர்சிபினாக்கா ஐ புட் டிசி டு சேஸ் திஸ் கேம். என்ன கேட்டாக்க நான் ம் ஒரு நல்ல டோட்டல் போட்டு ஐ ட்ரை டு டிஃபெண்ட் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீ அந்த கிரவுண்ட்ல வந்து இட்ஸ் பெட்டர் டு டிஃபெண்ட் அப்படின்ற மாதிரி தோணுது. ஈவன் தோ நீ குட்டி கிரவுண்டா இருந்தாலும் நான் வந்து ம் ஆர்சிபி சைடு தான் போறேன். எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி வில் டெஃபினெட்லி வின் திஸ் கேம் பிகாஸ் ஒரு நல்ல முறையில தான் இருக்காங்க டீம். ம் பிளஸ் கோலி பேக் டு ஃபார்ம் அண்ட் ஜேக்கப் ம் பத்தல் didn't perform in his first game. He will be coming very strong in this game தோணுது. ஓகே. ஓகே. ஸோ மேபி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறது என்னன்னா துஷ்மந்தர் சமீரா வந்து ஏதாவது பண்ண சான்ஸ் இருக்கும் அப்படின்னு தோணுது. மேபி லெட்ஸ் see. ஓகே. நல்ல பவுலர் தான், எனக்கு ஆக்சுவலி பிடிக்கும். ஆ சோ பாப்போம். ஓகே, ஓகே. ஸோ பாப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, மீண்டும் ஐயா. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய். Until then உங்களிடமிருந்து விடைபெறுவது சும்மா கிரிக்கெட் டீம். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். எல்லாம் பண்ணிடுவாங்கடா, பிடிச்சாக்க சரி, பண்ணிடுவாங்க. ரைட்.